ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎன்ஆர் இங்கிலீஷ் அகாடமி. இன்றைக்கி வீடியோவில் தம்ப்நெயில் பார்த்துட்ருப்பீங்க. பிஜிடிஆர்பி ஆர் டெட் ஃபஸ்ட்டு வரப்போகிற எக்ஸாம் எது, அதுக்கு ரிலேட்டடான இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்குறோம். பிஃபோர் மூவிங் இன் டு த வீடியோ, அக்கார்டிங் டு அதர் கொயரிஸ் இந்த ஒரு கேள்வியும் அதிகமாக கேட்குறீங்க. அதாவது வரப்போகிற டிஎன் செட் எக்ஸாமுக்கு இப்போ நம்மளால் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மார்ச்சில் எக்ஸாம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண எக்ஸாமு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளால் நியூவாக அப்ளை பண்ண முடியாது. ஒரு சில பேர் இப்போ நம்மளால் அப்ளை பண்ண முடியுமா, அதுக்கான டேட் என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் வாட்ஸ்அப்பில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஆன் தட் ஃபைன் டு மூவ் ஆன் டு த இன்ஃபோ. ஓகே, இப்போது இந்த February ஒரு 3rd வீக்கில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்குது. நிறைய சேனல் இன்ஃபர்மேஷன்ஸு, அதே மாதிரி டெய்லிஸில் பார்க்குறது, இதெல்லாம் பார்த்துட்டு எந்த எக்ஸாம் ஃபஸ்ட்டு வரப்போகுது, பிஜிடிஆர்பி வருமா, அப்படி இல்லைன்னு சொன்னால் டெட் எக்ஸாம்ஸ் வருமா அப்படின்னு கேட்குறீங்க. இந்த 2 எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, டிபெண்ட்ஸ் அப்பான் த குவாலிஃபிகேஷன். நிறைய பேர் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்து எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணட்டும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் விவிடாகவே கேட்குறீங்க. நீங்கள் ஒரு யூஜி கிராஜுவேட் வித் பிஎட் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு டெட் எக்ஸாம் ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு பிஜி கிராஜுவேட்டு அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய ஜானர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி தான். ஏன் அப்படின்னு சொன்னால், நான் டெட்டுக்கு அகைன்ஸ்டாக அப்படி சொல்லலை. டெட் எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் போஸ்டிங்ஸ் வாங்குறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயந்தான், இல்லைன்னு கிடையாது. ஸ்ட்ரகிள்ஸ் அதிகம். ஆனால் பிஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஆல்ரெடி பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணி சில மார்க்ஸில் உங்களால் சக்ஸஸ் அடைய முடியல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் பிஜிடிஆர்பிலேயே ட்ராவல் பண்ணுறது பெட்டர். அப்படி இல்லை, என்னால் 2 எக்ஸாம்லேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியும், நான் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு அவங்களோட மேஜர் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி மேஜர் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாம் அடிக்கிறதுமே ரொம்ப ஈஸி தான். ஏன்னா 60 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாகவே எடுத்துருவாங்க. மேக்ஸ் அண்ட் சயின்ஸுமே அப்படி தான். ஒரு சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பட்சத்தில் பிஜிடிஆர்பிக்கு படிச்சுக்கிட்டே இருக்கும்போது கூட டெட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ். என்னால் ஒரு எக்ஸாம் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணி அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு கேட்டகரி. இல்லை, என்னால் 2 எக்ஸாமுமே படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு கேட்டகரி. அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எந்த எக்ஸாம் வரப்போகுது அப்படின்றது தான் இப்போ பாயிண்ட்டே. அடிக்கடி நம்மளுமே பார்த்திங்கன்னா டிஆர்பிக்கு கால் பண்ணி கேட்குறதா இருக்கட்டும், மெயில்ஸ் அனுப்புறதா இருக்கட்டும், இதில் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, எப்போ வேணால் உங்களுக்கு வந்துடும், டிலே ஆகிறதுக்கான ரீசன் எங்களுக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் வந்துடும் அப்படின்னு அவங்க கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு இது தான் பிஜிடிஆர்பி தான் வரும், டெட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லி யாராலையுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அதுக்கு நம்மளும் விதிவிலக்கு கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரே நாளில் கூட பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட டெசிஷன் தான், கொள்கை முடிவு அப்படின்ற பேரில் அவங்க ஒரு டெசிஷன் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் எல்லா கேசஸ்ஸு இப்போ நடந்துகிட்ருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே எடுத்துகிட்டு கேஸ்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு ஆர்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு உடனே கூட அவங்க எக்ஸாம்ஸை கால் பண்ணிவிடுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குமே நெருக்கடி இருக்குது, அதை யாருமே மறுக்க முடியாது. கண்டிப்பாக அவங்க எக்ஸாம்ஸ் நடத்தியே ஆகணும், போஸ்டிங்ஸ் கொடுத்தே ஆகணும். எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இருக்குது. சொசைட்டியில் அவங்கவுங்களோட பார்ட்டுக்கு அவங்கவுங்களோட எதிர்பார்ப்புகள் இருக்குது. டீச்சர்ஸுக்குமே அது இருக்குது. அதையுமே கவர்மெண்ட்டு கண்டிப்பாக செய்வாங்க. ஆனால் சென்ட்ரல் பாயிண்ட்டு ஒன்றே ஒன்று மட்டும் இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறவங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது எக்ஸாம் வைக்கலைன்னா நம்மளால் ஏன் வைக்கலை அப்படின்னு கேட்க முடியும். இன்னுமே எக்ஸாம் வரல அப்படின்னு சொல்லி கேட்க முடியும். ஆனால் ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நோட்டிஃபிகேஷனை போஸ்ட்பான் பண்ணுங்கள், எக்ஸாம் போஸ்ட்பான் பண்ணுங்கன்னு ஆஸ்பிரண்ட் நம்ம கேட்க முடியாது இல்லைங்களா? பல காரணங்களுக்காக கவர்மெண்ட் போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க, நடந்திருக்குது, இல்லைன்னு கிடையாது. ஆனால் ஆஸ்பிரண்ட்ஸ் நம்ம சொல்ல முடியாது, இந்த மாதிரி கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி கேள்விகள் நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸில் கேட்டிருப்பாங்க. எக்ஸாம்ஸ் தள்ளி போகுங்களா, ஏதாவது காரணம் இருக்குமா,
இன்னுமே வந்து நிறைய போர்ஷன்ஸ் வந்து முடிக்காமல் இருக்குது, தள்ளி போக சான்ஸ் இருக்குங்களா அப்படின்னு நிறைய டீச்சர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் நான் வந்து சொல்ல வரேன். அதே மாதிரி நிறைய இந்த மாதிரி வீடியோஸில் வந்து நம்ம வந்து சொல்லியிருப்போம், இது வரைக்கும் படிக்காதவங்க கூட இதுக்கு மேலே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு எல்லாருமே பேசுகிறத வச்சு தான் நம்மளோட அன்றைய சூழ்நிலை வந்து அமையிற மாதிரி ஆயிடுது. படிக்கணும் அப்படின்ற ஒரு எந்தூவில் போய் உட்காரும்போது கூட எக்ஸாம் என்ன வரவா போகுது, இது வரைக்கும் எழுதுனவங்களுக்கு என்ன போஸ்டிங்ஸை வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு யாராவது சொல்லிட்டா போதும், நம்மளால் வந்து அந்த நாளை கிடக்கிறதே பெரிய விஷயமாயிடும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி போயிட்டு புக்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை படித்து அதில் நம்ம வந்து கிளியர் பண்ணுறது இல்லைங்களா. ஆனால் இந்த மாதிரி சொல்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், கலீக்ஸாக இருக்கட்டும், அவங்க ப்ரிப்பரேஷன்ஸை வந்து ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் வந்து தப்பாக சொல்ல கிடையாது. கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கூட பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அப்படின்னு வரும்போது போட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வரத்தான் செய்யுது. ஏன் நம்ம எழுதுகிற எக்ஸாம்ஸே கூட பார்த்திங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தானே, போட்டி வரலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் அந்த போட்டி ஆரோக்கியமானதாக இருக்கணும், அதைத்தான் நம்ம பார்க்கணும். நம்ம வந்து ஒரே விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தள்ளி போட்டுகிட்டே போய்ட்டு லாஸ்ட்டில் போய் படித்து எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். லாஸ்ட்டுன்னு சொல்கிறது எதுன்னு கேட்டால், நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தவங்களில் கிளியர் பண்ணுற சதவீதம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களால தான் எந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாலும், ஐ மீன் ரொம்ப டஃப்பாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் சரி, அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். அதற்கான ஸ்கோரை அதிகப்படுத்தி அவங்களால வந்து ரொம்ப பெட்டர் ரிசல்ட்ஸை வந்து கொடுக்க முடியும். அதுதான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு. இப்போ வந்து கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கட் ஆஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறையும். கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கட் ஆஃப் வந்து அதிகமாகும். ஆனால் ஃபஸ்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வரவங்களுக்கு இது ஈஸியாக இருந்தால் என்ன, கஷ்டமாக இருந்தால் என்ன, கண்டிப்பாக வந்து ஸ்கோர் அதிகமாகி அவங்க நினச்ச சக்ஸஸ் அவங்களுக்கு கிடைச்சிடும். அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா, இன்னுமே ஆர்டர்ஸ் கொடுக்கல, அப்படியே நிறுத்தி வச்சுருக்காங்க, எஸ்ஜிடியாக இருக்கட்டும், யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கும் போது, இப்போது அடுத்த ஸ்டெப்பு கவர்மெண்ட் எடுக்க தான் போகிறாங்க. அவங்கெல்லாம் நல்லபடியாக வந்து ஆர்டர்ஸ் வாங்கிட்டு அவங்கவுங்களோட பிளேஸ்மெண்ட்டுக்கு போகத்தான் போகிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த அளவுக்கு மார்க்ஸ் எடுத்தவங்களால தானே அதை வந்து நினச்சி பார்க்க முடியும் இல்லையா. நம்ம இப்போ கிளியர் பண்ணி அந்த லிஸ்ட்டில் நம்ம இருந்தால் தானே நமக்கு வந்து அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போது அதுவே நம்ம செய்யாமல் போஸ்டிங்ஸ் கொடுக்கல, அதனால் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போடலாம், நோட்டிஃபிகேஷனுக்கு வெயிட் பண்ணலாம் அப்படின்றது வந்து சரியான டெசிஷன் கிடையாது. ஸோ பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், டெட்டாக இருக்கட்டும், நம்ம வந்து முதல்ல சொன்னது போல் நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபுல் எஃபர்ட் 200% எஃபோர்ட்டை போட்டு படிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அதுக்காக தான் மறுபடியும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு. ஒருவேளை உங்களோட எந்தூசியாசம் கொஞ்சம் கூட குறையக்கூடாது, ஒரு லேக் அதில் வந்துடக்கூடாது, எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால் நீங்களும் படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஷேர் பண்ணுறோம். இது மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு என்து கொடுத்து கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் வரும், அதில் கண்டிப்பாக நம்ம வந்து சக்ஸஸ் அடைவோம் அப்படின்ற மோட்டிவும் உங்களுக்கு இதில் கிடைச்சிருக்கும். ஸோ நாட்களை வந்து தள்ளி போடாதீங்க. உங்களோட ஆப்போனண்ட்டு, உங்களோட காம்படிட்டர்ஸு எல்லாருமே விக்ரஸாக படிச்சிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்குமானா அதை எடுத்துட்டு நீங்களுமே வந்து எந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கீங்களோ, ஐ மீன் இந்த போர்ஷன்ஸை விட்டு இருக்கீங்களோ அதை வந்து தொடங்க ஆரம்பிச்சிடுங்க. கண்டிப்பாக நம்மளும் அவங்கள விட நல்ல மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு நம்மளுமே வந்து முயற்சி பண்ணுவோம், அது நடக்கும். அண்ட் ஒருவேளை இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம், அதில் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தீங்க. அப்படி இருக்கிற டீச்சர்ஸாக இருந்தீங்கன்னா எவ்வளோ போர்ஷன்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க உங்களோட மேஜரில், அதே மாதிரி சைக்காலஜி அண்ட் அதர் சப்ஜெக்ட்ஸில் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது வந்து பார்க்குற எல்லா டீச்சர்ஸ்க்குமே வந்து ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். இவ்வளோ முடிச்சிருக்காங்க, நம்மளும் இவ்வளோ படிக்கணும் அப்படின்ற உந்துதலை கொடுக்கும். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.